இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்த மலைப்பிரசங்கத்தை பண்ணி முடித்த பிறகு இறுதியாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஒபீடியன்ஸ், அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அது ஒரு கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து, அதே 3 எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் தான். இப்ப கவனிங்க, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் புத்தி இல்லாதவன், ஒருத்தன் புத்திசாலின்னு ஒருத்தன் முட்டாளு. இயேசு சொல்றாரு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. சூழ்நிலையினால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்றால், அஸ்திபாரம் சரியாக போடாமல் வாழுகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் மீது அஸ்திபாரம் போட்டு, அந்த கண்மலையின் மீது அஸ்திபாரம் போட்டு உறுதியாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை.